ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான அகத்திக்கீரை பொரியல் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பசங்க இப்போ கீரையே எடுத்துக்க மாட்டுக்காங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் எல்லா வகை கீரையும் மாதத்துக்கு ஒரு 4-5 தடவை தாராளமாக எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து கழுவி நல்லா காம்பெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இளங்கீரையாக பார்த்து வாங்கிக்கோங்க. மெயினாக அதுதான். என்னென்னா முத்தின கீரை வாங்கினீங்கன்னா ரொம்ப இந்த கீரையில் கசப்பு கொடுத்துரும். இப்படி இளங்கீரையாக வாங்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல வயிற்றுக்கு நல்ல செட்டாகவும் ஆயிக்கும். இப்போ பாருங்கள், இது 200 கிராம் 220 கிராம் கிட்டத்தட்ட இருக்கும். இந்த அளவுகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகாதேசி துவாதேசின்னு சொல்லுவாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும், திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் மொதல் நாள் இட்லி தோசை தான் ஃபுல்லாக சாப்பாடு இருக்கும். மறுநாள் விரதம் பார்த்தீங்கன்னா விரத சாப்பாட்டில் சிறுபருப்பு போட்டு சாம்பார் வச்சுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் துவையல், அகத்திக்கீரை பொரியல் கண்டிப்பாக அன்னைக்கு இருக்கணும். எல்லார் வீடுகளையும் நாங்கள் அன்னைக்கு எல்லாருமே வைப்போம். இந்த அகத்திக்கீரை பொரியலை தான் அன்னைக்கு துவாதேசி அன்னைக்கு சமையலாக இருக்கும். இது என்ன பண்ணுங்கள், குக்கரில் ஒரு 200 மில்லி மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கரில் ஒரு 7 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த அகத்திக்கீரையை நம்ம வேக வைக்கும் பொழுது நார்மல் கீரை மாதிரி இது இருக்காது. என்னென்னா சரியாக வேகலைன்னா இது வயிற்றுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த கீரை செட்டே ஆகாது. அப்படி செட் ஆகாதவங்க மல்லு கட்டி இந்த கீரையை நீங்கள் சாப்பிட வேண்டாம். நீங்கள் பிடிக்கிறவங்க மட்டும் இந்த அகத்திக்கீரையை வச்சு தாராளமாக சாப்பிடலாம். நல்லா வேக வச்சு எடுத்துட்டு தண்ணியை கண்டிப்பாக அதை வடிச்சிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த தண்ணி தேவையில்லை. வேக வச்ச அகத்திக்கீரையோட தண்ணி தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா நான் ஒரு 2 பெரிய பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 முறி, அதாவது ஒரு 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன இந்த தேங்காய் சேர்க்கும் போது இந்த அகத்திக்கீரையில் இருக்கிற அந்த கசப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். நம்ம வேக வச்சு மேலும் தண்ணியை ரிமூவ் பண்ணிடுறோம். அதனால் ஓரளவுக்கு அதில் கசப்பும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம தேங்காவை நல்லா வதக்கிட்டு இந்த கீரையை போட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம தேவைப்பட்டால் அடிஷனலாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதே போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி நல்லா வற்றணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க, தண்ணி வற்றுற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாதுங்கிறது இருக்குது, கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் மருந்து சாப்பிட்றவங்க, அதாவது தமிழ் மருந்து சாப்பிட்றவங்க, அதே சமயத்தில் மது அருந்துறவங்களும் இந்த கீரையை கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதே சமயத்தில் எந்த கீரையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஈவினிங்க்கு அப்புறம் அந்த கீரைகளை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதே சமயத்தில் இரவு பொழுதும் நம்ம இந்த கீரைகளை கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கீரை உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் கொஞ்சமாக முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு அது உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். மாதத்துக்கு 2 தடவை தாராளமாக இந்த அகத்திக்கீரை எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த கீரை செட் ஆகலைன்னா தயவு செய்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். பசங்களுக்கும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க. அவங்கள கம்பல் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த கீரையில் ரொம்ப அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுனால ஒரு சில உடம்புக்கு அது ஏற்றுக்காது. அதனால தான் இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிருச்சு. நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வைக்கும் பொழுது நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி. வாழ்க வளம்.